ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனக்கு இது ஜோதிய கலை வழங்கிய எனது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி புதுமூர்த்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் உதவி ஆசிரியர் அட்சவாசி நிபுணர் ராஜ் அருளானந்தம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக ஆய்வு, இது ஒரு ஆண் ஜாதகர், வயது 32 வயது நிறைவடைந்து 33 வயது நடந்துட்டு இருக்கு. இந்த ஜாதகருடைய குடும்ப நபர் இந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த பையனுக்கு திருமணமே ஆக மாட்டேதுங்க, திருமணத்தில் நிறைய தடைகள் இருக்கு, ஸோ திருமணம் எப்போது கைகூடும், எப்படிப்பட்ட வரனை இந்த ஜாதகருக்கு அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டாரு. இந்த பதிவுக்கு போவதுக்கு முன்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வந்தடையும். உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஜாதகருடைய வயது 32 வயது நிறைவடைந்து 11 மாதம் 29 நாள் ஆகிறது. இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் ரிஷப லக்னம், ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. ரிஷப ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் அமர்ந்திருக்கிறார்கள். கேது பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். தனு ராசியில் ராகு பகவான், மகர ராசியில் சனி பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். இது ஜாதகருடைய கிரக நிலை. இன்றைய வயதுடைய லக்னம் சொல்லக்கூடிய அட்சய லக்னமானது இந்த ஜாதகருக்கு 7/2/2024 7/2/2034 இந்த 10 வருட காலங்கள் இந்த ஜாதகருக்கு கன்னி லக்னம் ஏழ்பி லக்னம் போயின்னு இருக்கு. இன்று இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரம் 3ஆம் மாதம் இந்த ஜாதகருக்கு 19/3/2025 ஆரம்பமாகி இருக்குது. 29/4/2026 இந்த உத்திர நட்சத்திரம் 3ஆம் மாதம் நிறைவடைகிறது. இந்த ஜாதகருடைய கேள்வி திருமணம் சம்பந்தமான கேள்வி. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் 10க்குரிய புத பகவான் அவருக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப ஜாதகருடைய எண்ணங்கள்லாம் எதை சார்ந்து இருக்கு? தந்தை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், இஷ்டதெய்வம் சார்ந்த நிகழ்வுகள்ல இந்த ஜாதகர் இருக்குது. அழுத்தம் அப்படிங்கிற நிகழ்வு தந்தையால் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த ஜாதகருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய முழு கவனமே என்னன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, அதன் மூலமாக நான் ஒரு உயர்வை அடையணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கு. இந்த 9ஆம் இடத்தில் இந்த புதன் பகவான் அமர்ந்திருக்கிறதுனால இந்த ஜாதகர் இஷ்டதெய்வ கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு இவர் அதிக ஈடுபாடு பண்றாரு அப்படிங்கிறத காமிக்குது. சரி, இன்னைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் எங்க இருக்காரு? 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவர் 12ஆம் அதிபதியும் கூட. அப்போ விரயம் அப்படிங்கிறது எதனால ஏற்படணும்? ஒண்ணு இஷ்ட தெய்வத்தினாலையும் தந்தையாலையும் தன்னுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த விரயங்களை சந்திக்கணுன்ற அமைப்பு இருக்கு. அப்போ ஜாதகர் என்ன பண்றாரு? மாலை போட்டு இஷ்டதெய்வ கோயில்களுக்கு நிறைய போறாரு அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துல காமிக்குது. அந்த நண்பரும் அதான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் போது அவருடைய மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகாரம் அத்தாரிட்டி சார்ந்த விஷயங்கள் இந்த ஜாதகருடைய மனநிலை இருக்கும். அவர் அதுக்காக தான் தேடல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஒரு நட்சத்திராதிபதியோ லக்னாதிபதியோ ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை நோக்கி தான் அந்த ஜாதகருடைய எண்ணங்கள் அவருடைய கவனம்ங்கிறது அதுலதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் எங்க இருக்கார்? 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ வரன் எங்க இருக்கு? வெளியூர்ல இருக்கு. சரிங்களா? அம்மாவின் மூலமாக விரயமாகிறது, சுகத்தின் மூலமாக விரையாகிறது, வீடு வண்டி வாங்கின சொத்து சுகத்தின் மூலமாக விரையும். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில். அப்போ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு கட்டி கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாரு? ஜாதகர் விரயம் பண்ணுவாருங்கிறத காமிக்கிறேன். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால திருமணத்திற்காக விரயம் பண்ணணும், வெளியூர் வரன் அப்படிங்கிற அமைப்பு காமிக்குது. சரி, இந்த ஜாதகருக்கு ஏன் திருமண தடைகள் அப்படிங்கிறத காமிக்குதுன்னா, 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலையும் 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு முயற்சியின் மூலம் திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள் இருந்தாலும் 3 8ஆம் அதிபதியுடைய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல தடைகளை காமிக்குது, ப்ராப்பரான முயற்சிகள் இல்லை அப்படிங்கிறத காமிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகருக்கு 2க்கு அது 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால குடும்ப நபர்களாலேயே இந்த திருமணம் அப்படிங்கிறது தடை ஏற்படுகிறது, மிஸ்கம்யூனிகேஷனால. அது மட்டும் இல்லாம தனது 4ஆம் பார்வையாக அவர் என்ன பண்ணுவார்? 10ஆம் இடத்தை பார்வை செய்வார். 10க்கு 10ஆம் இடத்திலையும் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்வதையும், லக்னத்தை 7ஆம் பார்வையாக பார்வை செய்வதும், 2ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக பார்வை செய்வதனால இந்த ஜாதகரை பொறுத்தவரை தொழில், வருமானம், குடும்பம் இவருடைய முடிவுகளாலேயே இந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள் தடைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத இந்த 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் பகவான் சுட்டி காமிக்கிறார். அப்ப இந்த ஜாதகர் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய முருகபெருமான் வழிபாடு பண்ணுவது இந்த ஜாதகருக்கு திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். திருச்செந்தூர் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாருன்னா இவருக்கு எளிமையாகவே திருமணம் நடக்கும். சரி, இப்ப திருமணத்திற்கான காலகட்டமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உத்திர நட்சத்திரம் 3ஆம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்துல அவருக்கு நவாம்சம் சொல்லக்கூடியது D9 அவருக்கு 6ஆம் இடத்தில் சுட்டி காட்டும். அப்போ இது ஒரு எதிர்காலத்துக்கான முயற்சியா எடுக்கும். அப்போ நீங்க இந்த காலகட்டங்கள் வர வரன்களை தேடுங்க, சரியான முயற்சிகள் எடுங்க. வருமானம் குடும்பம் சார்ந்த நபர்களாலேயே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தடைகள் ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் கவனமா பார்த்துட்டு ஏப்ரல் 2026க்கு பிறகு உத்திர நட்சத்திரம் 4ஆம் மாதம் D9 அவருக்கு 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய காலகட்டத்தில்
திருமணம் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை கோச்சாரத்திலையும் 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது, தனது 3ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்வை செய்வதும் 11ஆம் இடத்தை பார்வை செய்வதும், தனது 10ஆம் பார்வையாக அவருக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்வதனால இவருக்கு சொந்தத்திலேயே மனமிரும்பிய ஒரு திருமண வாழ்க்கையை கோச்சாரத்தினுடைய சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதும், 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்வதும் 11ஆம் இடத்தை பார்வை செய்வது 2ஆம் இடத்தை பார்வை செய்வது இந்த ஜாதகருக்கு மனம் விரும்பிய ஒரு திருமண வாழ்க்கை சொந்தத்திலே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நீங்க தாராளமா ஏப்ரல் 2026க்கு பிறகு திருமண வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், 4ஆம் இடத்திலுடைய ராகு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலைக்காக வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்கு, அலைச்சல் சார்ந்த விஷயங்களுக்கு, தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, வேலையால் ஒரு உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அலைச்சல்னால் உடல் அப்படிங்கிறது இங்க பாதிக்கப்படுகிறது, உஷ்ணம் அதிகமாகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது போல ஒரு ஜாதகத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்துல திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட வரனை அமைச்சுக்கணும், எந்த மாதிரி வரன்களை அமைச்சுக்கிட்டா இந்த ஜாதகருக்கு சாதகமா அமையும். ஏன்னா இந்த ஜாதகத்துல வரன்கள் இப்படிப்பட்ட வரனை தான் அமைக்குன்ற அமைப்பு இருக்கு. இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட வரன்கள் தான் வரும்ன்ற அமைப்பு இருக்கு. ஸோ அதை அறிந்து கொண்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா எளிமையாக திருமணம் நடக்குங்க. ஆனா சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வரன்கள் எங்கேயோ இருக்கும், இவங்க வேற ஒரு இடத்துல முயற்சி பண்ணுவாங்க. எதிர்பார்ப்புகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பையன் வந்து நல்லா இருந்தா போதுங்க, நல்லா படிச்சிருந்தா போதுங்க இப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அங்க கண்டிப்பாக வச்சுட்டு தான் அவங்க திருமண வரன்கள் தேடுறாங்க. ஸோ ஒரு ஜாதகத்தை அறிந்து கொண்டு எப்படிப்பட்ட வரன் அமையும், காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் வரும்ன்றதை அறிந்து கொண்டு நீங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா திருமணம் எளிமையாக நடக்கும். மீண்டும் இன்னொரு பொழுது சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம். நன்றி, வணக்கம்.